வடாதான் கருணக்கிழங்கு தோல் துவையல். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, முக்கியமாக பழைய கஞ்சி, தயிர் சாதம், அனைத்து சாதத்துக்குமே அருமையாக பயன்படும். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சார்பாக முதற்கொள்ள வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாகனம் நெல்லியானாச்சு. கருணக்கிழங்கு தோலை எரிஞ்சிடாதிய. அந்த கருணக்கிழங்கு தோல்லையும் நல்ல மருத்துவ குணம் உண்டு. கருணக்கிழங்கு தோல்ல நம்ம உடம்புல உள்ள அனைத்து வியாதியை வந்து குணப்படுத்தும். நண்பர்களே, போன வீடியோல நம்ம கருணக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணோம் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல்ல. உரிச்ச கருணக்கிழங்கு தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாம வெயில்ல காய வச்சு அதுக்கு பிறகு இன்னைக்கு நாக்குக்கு ருசியா கருணக்கிழங்கு தோலை பயன்படுத்தி நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல்ல இன்னைக்கு கருணக்கிழங்கு தோல் துவையல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அந்த கருணக்கிழங்கு தோல் துவையல் எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப கருணக்கிழங்கு தோலை வச்சு துவையல் செஞ்சிருவோமா? வாங்க தயார் பண்ணிவிடுவோம். தயார் பண்ணி மண்கடாய் வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 தேக்கரண்டி கருப்பு எள்ளு, 1/2 தேக்கரண்டி உளுந்து, 1/2 தேக்கரண்டி நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். கருணக்கிழங்கு துவையலுக்கு நம்ம சேர்த்தோம்னா அப்படித்தான் இருக்கும். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை பருப்பு, உளுந்துக்கு கருப்பு எள்ளு அப்படி சேர்த்து நம்ம துவையல் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த துவையல் தயார் பண்ணாலும் இந்த மாதிரி சேருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் சேர்த்த உளுந்து, கருப்பு எள்ளு, நிலக்கடலை பருப்பு நல்லா சவக்க வறுத்துக்கிட்டான். வெங்காயத்தலையை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தலை சேர்த்தோம்னா அப்படி இருக்கும். வெங்காயத்தலை நீங்கள் கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க. நம்ம பெரும்பாலும் சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அலசின 3 கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிறேன். உரிச்ச 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை தண்ணியில் நல்லா அலசி தோல் சீவி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்த அனைவரையும் அப்படியே எண்ணெயில் நம்ம பானையில் வதக்குன்னு வதக்கி நல்லா வதக்கிட்டான். அலசி வெயிலில் காய வச்ச கருணக்கிழங்கு தோலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் நம்ம அந்த தோலை வந்து உரித்து வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம துவையலுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அப்படியே இவனையும் எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்குன்னு வதக்கி நம்ம ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கோம். எனக்கு காரம் வந்து பத்தாது. அதனால 3 பச்சை மிளகாயை நல்லா அலசி ஒடிச்சு இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட 2 தக்காளி பழத்தை அலசி நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். போட்ட தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயையும் அப்படியே சுருள அப்படியே கிண்டுன்னு கிண்டி விட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து தண்ணியில் நல்லா அலசி சின்ன சின்னமாக இப்போ நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையை சேர்த்து கருணக்கிழங்கு தோல் துவையல் செய்தால் அடடா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கருணக்கிழங்கு தோலை வச்சு நம்ம துவையல் செய்யல நம்ம கண்டிப்பாக வந்து புளி வந்து சேர்க்கணும். ஏன்னா நாக்கு வந்து அரிக்கும். ஏற்கனவே 2 தக்காளி பழமும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால நம்ம புளிப்புக்காகவும் நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழத்தை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த புளி அப்படியே மசாலாவோட சேர்த்து நல்லா அப்படி கிண்டி விடுறேன். அப்படி அன்பு மக்களே, இந்த மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு தோலை வச்சு நீங்கள் துவையல் செய்து சாப்பிட்டீங்கன்னா அனைத்து வியாதியும் வந்து குணப்படுத்தும். முக்கியமாக நம்ம உடம்புல உள்ள மூல பிரச்சனையே வராது. அதே போல் கல்லீரல், இதயம், ரத்த அழுத்தம் அனைத்து வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. குழம்பா இருந்தாலும் சரி, துவையலாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த பொருள் செய்தாலும் அந்த நாக்குக்கு ருசியை தர்றது இந்த கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பு 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். தேவையான கல் உப்பு அப்படி சேர்த்து போட்ட சமுத்திரத்தை அப்படியே நல்லா பரட்டி விட்டு நண்பர்களே நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான். ஆற வச்சு அதுக்கு பிறகு மிக்சிலேயோ அல்லது அம்மிக்கல்லையோ நம்ம அரைச்சிக்கிற அப்புறம் துவையலை நண்பர்களே நல்லா ஆறிடுச்சு.
அம்மியில் அரைச்சிக்கிட்டுருவோம். அப்படியே அம்மியை கழுவி அப்படியே அரைன்னு அரைச்சிடுவோம் அம்மியில். அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் மசாலாவோ அல்லது துவையலோ நம்ம அரைச்சி அப்படி சாப்பிட்டா அது ஒரு தனி ருசிங்க. அந்த காலத்தில் அம்மியில் மிளகா அரைச்சி தான் குழம்பு வச்சுருக்காங்க. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல ஒரு மூலையில் தான் கிடக்கு. அன்னைக்குள்ள தாய்மாருங்க இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி துவையலோ அல்லது குழம்புக்கு வந்து அரைச்சி சேர்த்ததுனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கு. இதுவே ஒரு உடற்பயிற்சி தான். மக்களே, அருமையாக கருணக்கிழங்கு தோலை வச்சு துவையல் வந்து அரைச்சிட்டோம். இனிமேல் எடுத்துருவோம். உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கருணக்கிழங்கு தோலை வச்சு நல்லா துவையலை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம். ஒரு தாளிப்பு ஒன்று இருக்குது, தாளிச்சிருவோம். எண்ணெய் ஒரு 3 தேக்கரண்டி ஊற்றி 5 வரமிளகாய் சேர்த்து அரை தேக்கரண்டி கடவுளுந்த பருப்பை சேர்த்து நல்லா அப்படியே பொரின்னு நல்லா பொரிய விட்டு அப்படியே 2 கருவேப்பிலையை உருவி சேர்த்து அப்படியே சேர்த்த கருவேப்பிலையை அப்படியே 2 பரட்டி விட்டு அப்படியே எடுத்து கருணக்கிழங்கு துவையலில் சேர்த்து மக்களே, நம்ம கருணக்கிழங்கு தோலை வச்சு நம்ம அருமையாக கருணக்கிழங்கு தோல் துவையல் வந்து தயார் பண்ணிவிட்டான். உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தானது. நான் பலமுறை வந்து சொல்லிட்டேன் உடம்புக்கு சத்தானதுன்னு. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது. இப்போ கருணக்கிழங்கு தோல் துவையலை எடுத்து நாக்கில் ருசிச்சிருவோம் மக்களே. நண்பர்களே, சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. எச்சி வருதுங்க வெறும் வாயிலே. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. மக்களே, நீங்களும் கருணக்கிழங்கு தோலை பயன்படுத்தி துவையல் செஞ்சிருங்களா? மக்களே, இருங்க எங்கே போய் கருணக்கிழங்கு துவையல் அரைக்கவா? இருங்க, நம்ம வில்லேஜ் யூடியூப் சேனல்ல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வில்லேஜ் யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.